ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட்டாக நம்ம கிளம்புற நாள் இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு தான் கிளம்புறேன். ஆக்சுவலாக நேற்று கிளம்புனது இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பசங்க வந்து காலையில் 8 மணிக்கெலாம் ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தனா சரிடா அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா சரி புளியலா பாய் பாயும் வந்துட்டு ஒரு யூடியூபர் தான். யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் வந்துட்டு துபாயோடைய ரீல்ஸ்லாம் போடுவாங்க. என்ன சேனல் சொல்லுங்க? ஃபரீத் மௌலானாவா? இப்போ வந்துட்டு போன வாரம் தான் இங்கே மழைக்கு துவா கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நாளாக மழை பெய்யல போல தெரியுது. ஆனால் துவா கேட்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் மழை பெஞ்சிக்குது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ளைட்டு போயிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு இல்லைன்னா 2 மணி நேரம் இங்கேருந்து போகிறதுக்கு நானே ரிஸ்க் எடுத்து தான் போகிறேன். காலையில் நைட்டு 10 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது. இப்போ இங்கேருந்து கிளம்பி காரில் போனாலே 2 மணி நேரம் போயிட்டு அங்கே போய் ஒரு குளிச்சுட்டு கொண்டுட்டு சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு ஒரு 5 மணி நேரம்னு கணக்கு வச்சா மீதி ஒரு 2 மணி நேரம் ரிட்டர்னுக்கு வந்துட்டு நம்ம மச்சாண்ட ரூமில் போயிட்டு பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். நம்ம கொர்க்கை மீடியா மச்சான் வந்துட்டு இன்றைக்கி வர இல்லை. அவருக்கு பாவம் நைட் ஷிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டே இருக்கு. காலையில் தான் வருவார். அதாண்டு பின்னாடி வருது பாருங்க குரூப். எத்தனை காரில் போகிறோன்னு தெரியல, போய் பார்ப்போம். வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இது. எனக்கு வந்து அப்படியே காலேஜ் என்னென்னா வருது. ஃபேமிலி லைஃப் மட்டும் இல்லை, அதுக்கு பசங்க ஊருக்கு போயிட்டு வராங்க. அதில் பசங்க வீடு எடுத்து வச்சுட்டு ஃபேமிலி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மொத்த டைம் பேச்சுலராக இருக்கிறாங்க. அந்த வீடை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குறாங்க. அது நல்ல ஒரு சேவை. இதில் அதிக கட்டணங்களும் அந்த மாதிரி வாங்குறது இல்லை. வீடு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேமிலி வந்தால் நீ என் வீடு இருக்குப்பா நீ தங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான முறையில் அது ஒரு அந்த மாதிரியும் சில பசங்க இருக்கிறாங்க. பார்த்த ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நம்ம இருக்கிறது வந்துட்டு ஹாரல் அன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பாபா சாய் அப்படின்னு சொல்ற ஒரு கடை தான் வந்து பெரிய லேண்ட்மார்க் ஆகி. பாபா சாய்ன்னு சொன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுறாங்க. அதானே பாபா சாய் நேரம் பக்கத்துல தான். எங்க பார்த்தாலும் நம்ம தமிழ் மக்கள், மலையாளிஸ், இந்தியா தான், பாகிஸ்தானி. ஆனா நிறைய பாகிஸ்தான் இந்த ஏரியால பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் நிற்கிறாங்களா இந்த ஏரியால? பாயிட மொக்க காமெடி அடிச்சுக்கவே முடியாது பாய். நைட்டு வந்து நல்ல ஃபீஃபா மேட்ச் விளையாடிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பிளே ஸ்டேஷன் இதெல்லாம் விளையாடுறோம்ல. இதுதான் பாபா சாய். இதுதான் பாபா சாயா? பாபா சாய். அன்றைக்கு வந்து நைட்டு டீ குடிச்சிட்டு ஷவர்மாலாம் தின்ட்டு பூனைக்கெல்லாம் சாப்பாடு போட்டோம்ல அந்த இடம் தான். இதான் பாபா சாய். ரொம்ப ஃபேமஸான லேண்ட்மார்க் சொல்லியிருந்தேன். ஷவர்மா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு பெரிய விசேஷம் இல்லை. ஆனா அதுக்கு முந்தின நாள் நான் ஏர்போர்ட்ல இருந்து இறங்க சொல்ல வாங்கிட்டு வந்தாங்களா, இங்கே தான் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. சுட அப்படி நல்லா இருந்துச்சு. ஆனா டீ சூப்பர். இங்க பராக்ல இப்போ டீ குடிச்சாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி துபாய் வர ஆளுக்கு நம்ம பசங்கள் நிறைய பேர் எடுக்கிறாங்க ரீல்ஸ்லாம். நான் சொல்லிட்டு இருக்கிறேன், போடுங்கப்பா துபாயை பத்தி போடுங்கப்பா, அங்க இருந்துட்டு பாக்குறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். எல்லா சின்ன பசங்க தான் ரூம்ல. ஒரு காக்கா மட்டும் பெரிய ஆளு. அவன் நைட்டு ஃபீஃபா விளையாடும் போது ரூம்ல உள்ள டானம். காக்கா தான் ரூம்ல டானம். நைட்டு பசங்களா ஃபீஃபா விளையாடும் போது கத்திட்டு இருப்பாங்க. வாய் மட்டும் உச்சுன்னு சொல்லிட்டு பாவம் ரொம்ப டென்ஷன்ல இருப்பாரு. ஏன்னா அவர் மட்டும் ஆட் மேன் அவுட்டா வந்து இங்க மாட்டிக்கிட்டாரு குரூப்ல. டைமிங் வந்து காக்கா தான். ஏன்னா உங்க டீம் கிளம்புதா? அப்புறம் நம்ம ரூம்ல நிறைய பேர் இருந்தாங்கல்ல, பெட்டு போட்டு வரிசையா படுத்திக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பாதி பேர் இங்க இருந்து அபுதாபிக்கு போயிடுறாங்க. துபாய் தான் மெயின். இங்கதான் வந்து கச்சன்னு இருக்கும். அபுதாபி வந்துட்டு ரொம்ப சைலண்டா அமைதியா இருக்கும் போல தெரியுது. ரெண்டாவது அங்க மார்க்க ரீதியான மஜ்லிஸ் அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன். வீட்டுல இருந்தா இந்த சவுண்ட் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. வெளியில வரும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மஜ்லிஸ் எல்லாம் போய் அந்த அபுதாபி லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா பாதி பேர் இங்கே இருப்பாங்க, இந்த ஹாரலன்ஸ் டியரா அப்படிங்கிற ஒரு இடத்துல. சில பேர் வந்து அபுதாபியில இருப்பாங்க, ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு வேலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இதுல வந்துட்டு இங்கே உள்ள பசங்க அங்கே உள்ள பசங்களை போய் மீட் பண்றது அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அந்த மாதிரி டைம்ல போயிடுறாங்க. மாஷா அல்லாஹ் எல்லாத்தையும் சிறப்பாக காரிக்குது இங்க. ஏன்னா எம்டிஆர் சர்வீஸ் வந்து ஹாங்காங்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அஸ்பல் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறியா சொந்தனா? நீனே லைசன்ஸ் பல தடவை ரிஜெக்ட் ஆகி தானடா எடுத்துக்கிறா.
சொன்னவா அதாவது ஊர்ல வண்டி ஓட்டு வரோம். ஆமா. ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே லைசென்ஸ் எடுத்துறான்னு வந்தாப்ல. ஏன்னா கடைசில பார்த்தா 5 அட்டெம்ப்ட் தனித்தனியா பே பண்ணுவோம். வாழ்க்கை ஃபுல்லா மெட்ரோல தான் போகணும் போல தெரியுது. அழுவாத குறையா சொல்லிட்டான். அப்புறம் எல்லாரும் துவா செஞ்சு கூட்டவே விட்டு பாஸ் ஆக வச்சுக்கிறோம். அப்படிங்கிறனால பண்ணி யார பாக்குது இதுல வந்துட்டு 2-3 ஃபால்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ஹட்டாவா கட்டாவா? இது ஹத்தா கிடையாது, ஹத்தா இருக்குது. இப்போ நம்ம போறது கிஃப்டா. கிஃப்டாவா? கிஃப்டா ஹத்தா பட்டை வாங்கிட்டு வந்து எடுத்துறாதே. மெட்ரோல எடுக்க கூடாதோ? அதெல்லாம் நீ அங்கதான் எடுக்க, இங்க எடுத்தா அது ஏதாவது ரொம்ப பிரச்சனை பண்ணுவான். எடுக்கலாம். மெட்ரோல கூட்டம் வைக்கும் போது வீடியோ எடுத்தா திடீர்னு ஏதாவது ஒரு கிராக் வந்து பிரச்சனை பண்ணுவான். வீட்டுல வீடியோ கால் பேசுறதுக்கு என்ன பிரச்சனை பண்ணுவோம்? பெர்மிஷன் மெட்ரோல அப்படியா? திடீர்னு பைத்தியக்காரன் வந்துட்டு எடுக்கலாம். ஒரு பொம்பளை நீ எப்படி பொம்பளை எப்படி வீடியோ எடுக்கலாம்? கடைசி பக்கத்துக்கு அவன் வீட்டுல வீடியோ கால் பேசிட்டு அது எப்படி எடுக்கலாம்? நான் முஸ்லீம் பொம்பளை பக்கத்து எல்லாரும் வீடியோ கால் பேசிட்டு எடுக்கலாம் சொல்லிட்டு அது இது பண்ணுவோம். இங்க வந்துட்டு ஒவ்வொரு லேனுக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் கண்ட்ரோல் ஒண்ணு இருக்குது. நம்ம இந்த இப்போ போயிட்டு இருந்தா தலையடிக்கிற எல்லாமே இன்ஃபர்மேஷன்ரா. மக்கள் இல்ல துபாய்க்கு வரும்போது இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து தான் வர முடியும். கொஞ்சம் ஸ்பீடை நம்ம கூட்டும் போது இங்க மாறிடணும். என்னன்னா ஹைவேல வந்து ஹைவேல வந்து ஹைவேல below 60 போக கூடாது. ஓகே ஓகே below 60 போய் உங்களுக்கு கேமரா அடிச்சா பெனால்டி. ஐ வாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் பெனால்டி அதான் 60 போய் டிரைவிங் எடுத்து. ஓகே ஓகே. எல்லாமே கேமரா எடுத்து அடுத்த செகண்ட் மெசேஜ் வந்துருது. ஆனா இங்க எப்படின்னா அடுத்த லைசன்ஸ் ரினிவல் பண்ணும்போது மொத்தமா அதெல்லாம் அந்த பழைய ஃபைன்லாம் பே பண்ணாதான் அடுத்த லைசன்ஸ் ரினிவல் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கார் ரினிவல். கார் ரினிவல், காரோட ரெஜிஸ்டர் ஆர்சி ரினிவல். இந்த லைட் ரைட்ல போ. இது நம்முடைய நம்ம ஆட்கள் இதுல வரணும். அடிக்க முடியும். கரெக்டா ஒழுக்குவா. ஜமீலாக்கா பார்த்து சூப்பரா ஷார்ஜா ஏர்போர்ட்டை தாண்டி போயிட்டு இருக்கிறோம். பார்த்தா பள்ளிவாசல் மாதிரி இருந்துச்சு. என்னடா இதுன்னு கேட்டா ஷார்ஜா ஏர்போர்ட்டம். எல்லாத்தையுமே வந்து இந்த பள்ளி ஸ்ட்ரக்சர்லயே கட்டி வச்சுக்கிறாங்க. வந்து 8 கிலோமீட்டர் வரும். ஓகே ஓகே. லைன் மட்டுமே 4 கிலோமீட்டர் வரும். அப்படி இந்த துபாயில இந்த காயல் நிலமன்றம் அந்த மாதிரிலாம் அடுத்தது இங்கதான் வருவாங்களோ? இல்ல வேற ஷார்ஜா அப்படி நாங்க போயிட்டு நான் முடிக்கிறேன். ஒமானுக்கு வந்துட்டு போனோம்ன்றுவான். இந்த போர்டை போட்டு நாங்க ஒமானுக்கு அடிச்சுட்டு போயிட்டோம். நம்ம அங்க போனா மோகனை பாத்துடலாம். யூடியூப் சேனல்ல கதை சேனல்ல வச்சுக்கிறோம். சரி மச்சா, நீ வந்து தொழுவு போன சொன்னீங்க. ஆமா தொழுவு போனேன். தொழுவு போறதுக்கு உண்மையிலேயே நீ வந்து சான்ஸ் கேட்கறதா ஏதாச்சும் போனீங்க. உள்ள இருந்து எல்லாமே சொந்தக்கார ஆட்கள் இல்லப்பா, அடிச்சு விட்டிய சொந்தக்கார ஆட்கள் பாகிஸ்தான் சொந்தக்கார ஆட்களா? மச்சான் யாராச்சும் இங்க இருக்காரா? யார் அவரு? கவர்மெண்ட் பள்ளியிலயா? ஆமா கவர்மெண்ட் பள்ளியில. ஆமா நம்ம தானே பை இமாம். ஆனா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு அவர் நினைச்சா தர முடியாது. அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. அது உனக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியும். அதான் அவன் சொன்னா அது உனக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் நம்பி எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தா அப்படி சிலர்ல செதற விட்டா. மாஷாஅல்லாஹ் பையன் தீர்ந்த போது இவ்வளவு சூப்பரா ஓதுறானே அப்படின்னு. கருவாட்டை உனக்கு தூக்கமே ஒரு. இதுல வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்த கார் இருக்குல்ல, அது வந்து ஒமான் உள்ள கார். அது வந்து மஞ்சள் போர்ட்ல இருக்கும். நார்மலா மொத்த கார்லாம் வந்து துபாய்னு போட்டிக்கும்ல. இதுல வந்து துபாய்னு போடல, யுஏஇ தான் போட்டுருக்கும். இது வந்து அபுதாபி. யுஏஇ 18 போடுறது அபுதாபி. அதுக்கு முன்னாடி போற வண்டி வந்து அஜ்மான். ஆமா. எல்லா எமிரேட்ஸ்மே ஓகே. ட்ரீட்டட் அஸ் 7 டிஃபரண்ட் கண்ட்ரீஸ் தான். சேர்த்து வச்சிரோம். Before 54 years. இப்பவும் வேற சட்டங்கள் எல்லாமே. ஓகே. ஒவ்வொரு எமிரேட்ஸுமே வந்து ஒவ்வொரு தனி ஸ்டேட் தனி கண்ட்ரியா தான் பாக்குறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனி இருந்தது. அதுதான் பிரசிடென்ட் இருக்கிறாங்க. தனி ரூலர். எல்லாம் கிங். யுனைட் பண்ணி பிரசிடென்ட் இருக்காரு. அந்த எல்லா கிங்குக்கும் ஒரு சூப்பர் கிங் அவர் அபுதாபி.
அபுதாபி. அவர்தான் அபுதாபியோ? ஆமா. அவர்தான் ஷேக் ஜாயிதோ? இதோட மகன். சரி சரி ஷேக் ஜாயித். ஓகே. அவரோட போட்டோ தான் எல்லா இடத்துலயும் வரும் ஏன்னா ஆமா, ஷேக் முகமது பின் ஜாயித். ஷேக் முகமது பின் ஜாயித். இந்த இடம்லாம் பாலைவனம் தான், இது ஃபுல்லா பாலைவனம் தான். ஆனா இப்பதான் நம்மளுக்கு இது ஒரு பாலைவனம் அப்படிங்கறதே தெரிய வருது, ஃபீலிங்கே வருது. இங்க பாருங்க ஃபுல்லா பொட்டல் காடு. இப்படிதான் வரும். இனிமே இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி பாலைவனத்தை தான் அது வந்து அப்படி சோலைவனமா நம்மளுக்கு மாத்தி வச்சுக்கிறாங்க. ஆனா பெரிய அளவுக்கு மரங்கள் பார்க்க முடியல. இந்த இடம் தான் வந்து டெசர்ட் அப்படிங்கறது தெரிய வைக்குது. போற ஷோக்கே தெரியல. வண்டி 150ல போயிட்டு என்னடா இது வந்து ஃபாஸ்ட் லைன்ல போயிட்டு இங்க ஸ்லோவா போறதே நம்மளுக்கு வந்துட்டு தடை. சில பேர் என்ன 140ல போறான்னு நினைக்காதீங்க, நம்ம ஊர் மாதிரி கிடையாதுங்க. ரோடு வந்து அவ்வளவு பளிச்சுட்டு செம சூப்பரா போடுறாங்க மாஷால்லா. மதுரைக்கு போறோம், கிட்டத்தட்ட நம்ம மதுரை டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு இருக்கிறோம், 1 மணி நேரம் தான் டிராவல். அப்படின்னா ரோடு எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்துங்க. நம்ம பின்னாடி பாய் இருக்கிறாரு, இன்ஃபர்மேஷனா கொட்டுறாரு மாஷால்லா. இது வந்துட்டு பழைய தலைக்கட்டு. பழைய தலைக்கட்டா. இந்த 7 எமிரேட்ஸ் சொல்றோம்ல, துபாய் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தானே, அந்த 7 கண்ட்ரின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அது 7 கண்ட்ரி தான். 7 டிஃபரெண்ட் சட்டம் இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் சொல்லிட்டு. அது என்னன்னா ஒவ்வொரு எமிரேட்ஸுக்கும் உள்ள மண்ணு வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்குமா, எல்லாமே சேமா இருக்காது. சோ இந்த நாட்டுடைய இந்த பாரம்பரியம் அந்த இதெல்லாம் அந்த சோவனீர் விக்கிற ஷாப்ல வந்துட்டு இதையும் மண்ணையும் போட்டுட்டு 7 டிஃபரெண்ட் எமிரேட்ஸ் உள்ள மண்ணுன்னு சொல்லிட்டு விற்பாங்களாம். அதை கூட ஒரு பெருமையா. இப்போ நம்ம பாக்குறது ஒரு கலர்ல இருக்குது, நம்ம கடற்கரை மண்ணு மாதிரி. அப்படி ஒண்ணு கேள்விப்படலையே. மக்கள் இது வந்து ஒரு மித்து இருக்குதுன்னு சொல்லப்படுது. இது வந்து நடுவுல மட்டும் புல் தர இங்க பாருங்க. இது வந்து ஒரு மித்து தான், இது வந்து ஷுவரா சொல்ல இல்ல, இந்த மாதிரி நம்பப்படுது. இப்னு ரஷீத் ரோட்ல தான் போயிட்டு இருக்கிறோம். இப்னு ரஷீத் தானே, நான் வருது காட்டுறேன். இது வந்து ரோடுக்கு நம்பர் உண்டு. இது வந்து ரோடு நம்பர் உண்டு. இப்னு ரஷீத் ரோட்ல தான் போயிட்டு இருக்கிறோம். நான் தான் இப்னு ரஷீத், எங்க பாப்பா பேரு அப்துல் ரஷீத் தான். மொத்தம் 3 வண்டியா மச்சான்? 5. ஆமா 5 வண்டியில 19 பேரு போறோம். அது தாண்டி ஆட்கள் வந்துட்டு இருக்குது. ஆட்டு பண்ண மச்சான், இது ஆட்டு பண்ணதான். இங்க ஆடே பாரு, நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்குது மாஷாஅல்லாஹ். பாய்ட முகத்தை சரியா காட்டுங்க. பாய் தான் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இருக்கிறதுலயே மூத்தவா அவர் தான். இப்பதான் அந்த துபாய் வெயிலோட தாக்கம் தெரியுது. ஆனா வெளியில இருந்து வந்தனால நம்மளுக்கு தாக்க தெரியும். அவங்களுக்குலாம் இது வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுல இருந்து மொத்த கார்லாம் வந்துட்டு இருக்கிற கேப்ல நம்ம ஃபாஸ்டா இழுத்து வந்துட்டோம். ஸோ அவங்கெல்லாம் வரட்டும்னு சொல்லி ஸ்லோ பண்ணி அவங்கெல்லாம் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றதுக்காக எங்கேயாவது நிப்பாட்டலாமேன்னு பார்த்தோம். போற இடத்துல இந்த மாதிரி இதுல வந்துட்டு ஒட்டக கொட்டாய், ஆட்டு கொட்டாய் இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. ஒரு ஒட்டக கொட்டாயை தாண்டி வந்தாச்சு. ஆடி இந்த குருவி கோழி சத்தம்லாம் கேக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கோட் மூவி மாதிரிலோட போயிட்டு ஆடு ஜீவிதம் போட்ல ஆடு ஜீவிதம். இந்த ஆட்டை பத்தியா இதான் இங்க லோக்கல் ஆடு. அதுதான் இங்க உள்ள பேரு. எல்லா பேரும் பாகிஸ்தான், இந்தியா எல்லா பேரும் வச்சிருப்பாங்க. சொமாலி, சுடான் இந்தியா ஆடு இங்க மதிப்பு ரொம்ப கூட. சுடான் ஆட்டுக்கு பேக் சைடுல இந்த ஆட்டு வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுப்பா. இது அங்க இந்த லைஃப் ஸ்டைல் அந்த இதெல்லாம் கிடையாது மச்சான். ஒரு ஆடை எங்கேயாவது காட்டுல பார்த்தா ரொம்ப மக்கள் இதாகும். வீடியோ எடுத்துட்டு ஆஸ்திரேலியா பைத்தியங்கள் எல்லாம் ஆஸ்திரேலியா தான் வாங்கணும். அந்த ஓடுது அர்பாப்டா மேய்க்கிறவர் என்ன ஓனர் தான் ஓனர். அனாய்க்கிறார் பாரு அர்பாப். அர்பாப் இந்தியக்காரனா தான் இருப்பான். वालेकुम भाईजान, कैसा हो? अस्सलाम वालेकुम, कैसे हैं? माशाल्लाह, कैसे हो? ये भी रखो, ऐसा है हम लोग आए रास्ते पे. चल मजा है, वीडियो எடுக்க நினைக்கிறேன். नहीं वैसे हमें जा रहे थे लॉन्ग ड्राइव. हाँ वीडियो बनाएंगे. ओके वीडियो नहीं बनाऊंगा. ये दूध मिलेगा? आपकी सुनिए बच्चा पूरा पी लिया.
हांगकांग से है थोड़ा एक ही क्लास में थोड़ा सा मिल गया तो इसका ब्रेड का बकरी ब्रेड मतलब क्या है? हम लोग का शहरी लोग ब्रेड ये या बकरी दूसरा है तो कोई भी हां वेट बकरी के बकरी बकरी का हाँ। मिला वो बकरी जा इधर नमस्ते संबरे हाँ बकरी का मैं पैसे देता हूँ बस कुछ नहीं है ओके देखे இது हाँ पेड़ செம்மறியாடோ எவ்வளவு சம்பரியா மேடு இங்க எல்லாம் ப்ராசஸ் ஃபுட் பத்தியா ஆமா. வாங்குற எல்லாம் ஆமா. இங்க எல்லாம் லைவ் ஸ்டாக்கா வரும் கரெக்ட் கப்பல்ல ஏத்தி மொத்தம் கொண்டு வந்து இங்க வந்து மருந்து அடிப்போம் இந்த சின்ன ஏதாவது இங்க உள்ள தடுப்பூசி எல்லாம் வச்சுட்டு இங்கதான் அறுப்போம் ஃப்ரெஷ்ஷா கறி கிடைக்கும் சரி ஃப்ரோசனும் கிடைக்கும் ஆ. விதமா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் இங்க தான் அறுப்போம் ஆள் முதல்ல அறுத்து உனக்கு ஃப்ரெஷ்ஷா ஆமா ஆண் கடாயை வந்து தனியா தான் வச்சுப்பாங்க எப்படி பாய் வீடியோ எடுக்க கூட நிறைய ஃப்ளூஸ் அடிச்சிட வேண்டியதான் சரி மாஷா இவருடைய முதலாளி வந்துட்டு ஒட்டகம் பண்ண அங்கே வச்சுக்கிறாராம் கொஞ்சம் முன்னாடி இருக்குது நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க யூ டர்ன் வேண்டாம் போட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு சார் पैदल से जा सकते हैं ऊँट के जगह पैदल नहीं बहुत दूर है ना பாட்டில் வந்துட்டு பாட்டில் Okay. வந்துட்டு அதை தாண்டி தான் நம்ம வந்திக்கிறோம் இப்போ அவர் சொல்கிறத தாண்டி தான் நம்ம வந்திக்கிறோம் अफसो पाकिस्तान से है ना मुश्किल नहीं है भाई लेकिन हमारा अरबा मुश्किल नहीं होता हाँ आ सकते हैं ये नया बेचा है कितने दिन का? एक हफ्ता का। काफी है ओके ये कच्चा पी सकते हैं कच्चा पी सकते हैं हाँ टेस्ट மாஷாஅல்லாஹ் பாவம் ரொம்ப கஷ்டம் இவ்வளோ பாலைவனத்தில் சாப்பாடு வெயில்ல தான் ஆமாம் வெயிலில் வந்துட்டு இப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த பாலை வந்துட்டு பச்சையாக குடிக்கலாமா நான் குடிக்கல சூப்பராக இதோ அப்படி உன எடுக்கவா ஆமாம் எல்லாத்துக்கும் ஒரு சொட்டு வாயில் பட்டுறணும் முச்சடிக்காது நல்லா இருக்கும் ஆனால் காய்ச்சி குடிக்கிறது தான் நல்லது நல்லதுங்க இது வந்து உனக்கு பிரச்சனை இல்லை. ஆட்டுப்பால் பிரச்சனை இல்லை மச்சான் ஆட்டுப்பால் மருந்து தான் நம்ம ஊரில் காய்ச்சாம தான் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வயிற்றில் ஏதாவது திண்டுட்டுன்னு வாயில் போட்டுட்டுன்னு வை அது கலைக்கு கொண்டு வரதுக்கு அதுதான் கொடுப்பாங்க ஒரு சங்கில் கொடுப்பாங்க நிறைய குடிக்க முடியல என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது ஆனா நம்ம- ஃபுல்லாட்டி உண்மையான பால் வந்து பால் டேஸ்ட்லேயே இல்லைங்க நம்மலாம் வந்துட்டு வீட்டில் சும்மா பால்னு குடிக்கிறோமே அதெல்லாம் என்னதுன்னே தெரில இது வந்து கண்ணுக்கு முன்னாடி கறந்தாங்க பாலுன்னு தெரிஞ்சதுனால என்னடா வேற டேஸ்ட்டில் இது அப்படின்னு பார்க்குறோம் ஒய்ஃப் பிள்ளைலாம் வந்து உள்ளு ம் அவளுக்கு ஃபுல்லாக ஆட்டுப்பால் தான் ம் நீங்கள் வந்து போதும் இது நம்ம கண்ணில் கூட கிடைக்காது கண்ணில் கறக்கிறது பார்க்கலன்னு வச்சுக்கோவேன் கண்ணில் இது பாலே இல்லைன்னு சொல்லிடுவேன் அந்த மாதிரி கரைக்கிறதுக்கு துபாயிலையும் உண்டு ஆ துபாயிலையும் உண்டு கேட்டல் மார்க்கெட் ஆஹா அப்படியே கண்ணு முன்னாடி கறந்து தருவோம் ம் ஆட்டுப்பாலும் கறந்துருவோம் ஆ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ம் உனக்கு ஃப்ரீஸ் இல்லை அங்கேருந்து வருது கிடையாது ம் மாடு ஆடு நம்ம கண்ணு முன்னாடி கறந்து தருவோம் ம் அந்த மார்க்கெட்டிங் கறியும் நம்மளே வெட்டிக்கலாமோ இந்த பாட்டில் நான் வந்து எவ்வளோக்கு வாங்குவேன்டா இந்த பாட்டில் வந்து 18 திரமு வாங்குவேன் அவர் வானான்னு சொன்னாரு ஏயா காசு வானா நான் வந்துட்டு விற்கல பொருளை விற்கல இல்லை உங்க சந்தோஷத்துக்கு தான் சொல்லிட்டு நான் வந்துட்டு நம்ம ஆசிட்டுக்கு முக்கியமா கொடு வீடியோ வந்ததுக்கு அப்புறம் Yes.
போந்து பார்க்காத, வாயில வை. அட, ஆட்டு பால்ல ஆட்டு பால்ல ஒரு முச்சை இருக்கு. அடிச்சிடாத. இல்ல நல்லா இருக்கும். வெள்ளாடு அடிக்காது. நல்லா வந்துட்டா லான்சர் வந்துட்டா எல்லா காரும் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது புது குரூப். வண்டி ஏறு டைம் வேஸ்ட் பண்ணலாம். வந்துட்டு வண்டி யாரும் வேஸ்ட் பண்ணாத. இந்த கறக்கும்போது ஒரு புழுக்க மட்டும் உள்ள குழுந்தி சீனியா 6 சீனியா முழுக்க சொல்லுவோம். 1 2 3 4 வண்டி வந்து இன்னொரு வண்டி வரணும். ஓகே 4 வண்டி வந்துருச்சு. இன்னொரு வண்டி புளிங்கா செதுக்கி போட்டுக்கிறான். ஏய் எடு ஒண்ணு வேணா நதிப்பாய் ஏரியால ஜூம் பண்ணுவோம். ஆஹா முதல்ல பால் குடிச்சப்பலையா காக்கா பால் குடிக்கிறாரு. உங்களுக்கு நல்லதுக்காக உட்கார்ந்து புடிங்க காக்கா. ஒட்டக பாலை தான் எதிர்பார்த்து வந்தோம். நம்மளுக்கு கிடைச்சது ஆட்டுப்பால் தான் கிடைச்சிது. சரி ஓகே, அதே எல்லாரும் ஷேர் பண்ணி கொண்டு குடிச்சாச்சு. என்ன ப்ரோ, ஆட்டுப்பால் குடிச்சிலா? ஆட்டுப்பாலா? ஆமா ஆட்டுப்பால். அது எங்க என்ன போத அது காக்கா வந்து என்னன்னு சொல்லி கீழே போடுற பாக்குறது. கீழே போட பாக்குறாரா? பாய் ஏமாத்த இல்ல பாய், ஆட்டுப்பால் பாய். அது நாங்க கஷ்டப்பட்டு கறந்துருக்கு மடியில இருந்து. பாய் உண்மையான ஆட்டுப்பால். ஒச்செல்லாம் அடிக்காது பாய். உடைஞ்சிட்டு ஆல்மோஸ்ட் தர தட்டிட்டு. சரி வைங்க. பையா காக்கா. பிஸ்மில்லா. அது குடிச்சியா இருக்கு. நான் குடிச்சிட்டேன், ஆரம்பத்திலே குடிச்சிட்டேன். ஒரு கொஞ்சம் உப்பு சப்பு இல்ல, சொட்டு தான் இருக்குது. ஆட்டுப்பால் மாடிங்க. அது ரீல்ஸை போடுங்க, நான் உங்களுக்கு எடுத்து தரேன். போனை தான் கொண்டாங்க. அப்படியே ஒரு ரீல்ஸ் அந்த ஆட்டுப்பால் குடிச்சோம். கடைசி ஒரு சொட்டு தான் இருக்குது பாய்க்கு. பாய் கொஞ்சம் இருக்கு. இதான் நம்ம கண்டென்ட். ஓகே, வந்த நோக்கம் முடிஞ்சு விட்டது. இப்போ வந்துட்டு மெயின் டார்கெட் ஃபால்ஸை நோக்கி போக வேண்டியதான். எல்லா காரும் ஒன்னா சேர்ந்தாச்சு. இப்போ பை பை இப்போ கரெக்டா நம்ம ஆரம்பிச்சது வந்து துபாய், அதுக்கப்புறம் ஷார்ஜாவை தாண்டி இப்போ ஃபுஜைரால வந்திருக்கிறோம். மண்ணு கலர் மாறுறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மண்ணு கருப்பு கலர்ல இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து துபாயில ஒயிட் கலர்ல இருந்துச்சு, ஷார்ஜால கொஞ்சம் செவல கலர்ல இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கருப்பு கலர்ல மாறிட்டு பாருங்க. பின்னாடி இருக்குது சைட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ரைட் சைடுல போவோம். இங்க ஒரு பிளான் போர்டு இருக்கு பாரு, ரெட் கலர் போர்டு. இங்க நேரா ரைட் சைடுல பாரு, பெரிய போர்டு இருக்கு, ஒயிட் ரெட். ஆமா ஆமா, உள்ள போறோம். அது டெர்மினல் க்ளோஸ்ட் போட்டுருக்கான். அதான் வேற இடத்துக்கு போறோம். நம்ம க்ளோஸ் எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு போகாம? ஓ இங்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். இதா இருக்குல்ல, ஆமா. இது வரைக்கும் உள்ள போவோம். என்ன இது ஓகே. நான் வண்டி நிக்குது இதெல்லாம். இது என்ன ஃபால்ஸ் இது? இதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன ஃபால்ஸ் தான். கடைசியா அது கடைசி இது இது பேர் என்னது? போயிரும் கூட்டம் வந்திக்கிறது யாரு? அரபிகள் வர மாட்டானோ? நம்ம ஆட்கள் தான். அரபில அது யூகேலயும் யூஸ் பண்ணிட்டு. கீழே தான் ஃபால்ஸ் ஓடுற சவுண்டு கேட்குது. ஃபால்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒன்றரை தண்ணி இப்படி வருது. பாலைவனத்துல ஃபால்ஸா?